வெல்கம் டு குபி ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சபரீஸ்வரம் பேட்சில் டே நம்பர் 27 வீடியோ வந்திருக்கோங்க. இது வரைக்கும் நான் 26 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் என்ன பார்க்கணும்னா பார்த்துருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி ரைட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சபரீஸ்வரம் பேட்சில் நம்ம கோபி ஐஎஸ் அகாடமியில் பிவிக்கு வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோங்க. மேக்ஸ் பொறுத்த வரையும் 2012 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷம் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட சேர்ந்து நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் சி கோட்டு A, -2 -5, B 8, C D, 1. இதே மாதிரி ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷன் ஏபிசி என்ன வரும் கேட்குறாங்க. அப்போ அதே தாங்க வரும். இங்கே -2னா ஐடென்டிக்கலாக சேமாக இருக்கணும். இங்கே -5னா இங்கேயும் -5, இங்கே +8னா இங்கேயும் +8, இங்கே +1னா இங்கேயும் +1. இப்போ ஆன்சர் என்ன இருக்கு பாருங்கள், -2 -5 8 1. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரியாங்க. இங்கே பாருங்கள், ஆல்ஃபபெட் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டா. 1னா ஏவா, 2னா பியா, 26னா இசட்டா. ஆல்ஃபபெட் அப்படியே இருக்குது. 7னா என்னங்க வரும், ஜி. 15னா ஓ, 15னா ஓ. டினா 4. எம் அதாவது 13னா எம்னு அர்த்தம். ஓனா 15. 18 வந்து 6. 19 தான் எக்ஸ். சரியா. 14 எண்ணு. ஐனா 9. 14னா எண்ணு. 7னா ஜி. குட் மார்னிங். ஓகே வாங்க. அப்போ குட் மார்னிங்கிறது கரெக்டு. இங்கே பாருங்கள், 6 டைம் ஆஃப் டேர்ம் 6th ஏபியா ஈக்குவல் டு 7 டைம் ஆஃப் டேர்ம் 7ஆ. 6 டைம் ஆஃப் டேர்ம் 6 7 டைம் ஆஃப் டேர்ம் 7ஆ. இது என்ன கேட்குறேன், 13ஆம் டேர்ம் என்னான்னு கேட்குறாங்க. சரிங்க. அப்போ என்ன பண்ணுங்க, 6 இன்ட்டு இது எப்படி எழுதலாம், ஏ இதோட ஒன்று மைனஸ் பண்ணுங்க, 5Dன்னு வரும். இங்கே என்ன வரும், 7. இந்த டேர்ம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஏபின்னா மைனஸ் பண்ணிக்கணும். என்ன வரும், A - 6D. மறுபடியும் பண்ணுங்க, 6A உள்ள அப்படியே மறுபடியும் பண்ணுறோம். சரியா. ப்ளஸ் 30D சீக்கிரம் இங்கே 7A ப்ளஸ் 42D. அப்போ ஏவங்க அமுச்சு விடுங்க. டியில் ஒரு பக்கம், ஏல ஒரு பக்கம். அப்போ 7 ஏல -6A. இங்கே என்னங்க வரும், 30Dயில் -42D. அப்போ ஏ சீக்கிரம் எவ்வளோங்க, -12Dன்னு அர்த்தம். இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டேன். 13ஆம் டேர்ம் கேட்குறாங்களா, எழுதுங்க. 13 என்ன வரும், ஏ ப்ளஸ் 12Dன்னு வருமா. அப்போ ஏக்கு என்ன இருக்குது, -12D ப்ளஸ் 12D கேன்சல் ஆயிருமா. ஆப்ஷன் நாங்கள் வரும் 0. ஆன்சர் 0. கரெக்டாங்க, கரெக்டு. இங்கே பாருங்களேன், 100க்கும் 101க்கு வித்தியாசம் 1. 87க்கும் 71க்கு வித்தியாசம் எனக்கு வரும். இங்கே வந்து ஒரு 6 வச்சுக்கோங்க. 1 16. இங்கே 5 25. அப்போ 25னா என்ன வரப்போகுது, 5 ஸ்கொயர்னு அர்த்தம். 16னா 4 ஸ்கொயர்னு இருக்கணும். அப்போ 1னா இங்கே 1 ஸ்கொயர்னு அர்த்தம். இங்கே வர நம்பருக்கு என்னங்க வரும், 2 ஸ்கொயர் வருமா. அப்போ 4. 100ல் 4 போச்சுன்னா 96. 96க்கும் 87க்கும் 3 ஸ்கொயர் வருது. அப்போது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்ன்ட்டு 5 ஸ்கொயர் வரை போயிருக்காங்க. இப்போ ஆன்சர் என்னங்க, 96. இவ்வளோ தான். அடுத்து பாருங்கள் என்ன கேட்குறாங்க, இந்த ஃபாலோயிங் சீரீஸ் 1 number இஸ் ராங், ஃபைண்ட் அவுட் த ராங் நம்பர். என்னங்க 5 7.5 எழுதிக்குவோம் தனியாக, ஏன்னா நம்பர் பார்க்கவே எனக்கு வித்தியாசமாக இருக்குல்ல. 7.5 11.25 17.5 29.75 50, 91.25. டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு பாருங்கள், 2.5. ஓகேவா. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே வரப்போகுது என்ன வரும்னா 5 இருக்கும், கடை வாங்குவோம். ரைட்டா. அப்போ 12. இங்கே எழுதிடுவோம். 11.25 7.5 5. இங்கே 12 வருமா. 12 இங்கே போச்சுன்னா எவ்வளோ வரும், 7. இங்கே 10 வரும். 3 3.75 3.
7 5. சரி, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே கீழே எழுதிக்கிறேன். 11.25 17.50. அப்போ இங்கே 10 வரும், இங்கே 4 வரும், 5 2 6 6.25. சரியாங்க. அடுத்து இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்கு டிஃப்ரென்ஸ் 29.75 17.5 5 2 இங்கே 2 1 12.25. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 50.00 29.75 இங்கே 10 இங்கே 9 இங்கே 9 4 5 2 0 2 20.25. சரி, இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். எதுவுமே சேமா இல்லாமல் இருக்குதுங்க. எதுவுமே இதுவரையும் காமனாக வரல. சரி, என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். 91 25 50.00. அப்போ 0.25 14 41.25. ஸோ இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 3.75 2.5 அப்புறம் 5 2 1 என்னங்க 1.25. ஓகேவா? இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 6.25 3.75 0 இங்கே 12 5 அங்கே 5 2 250. அது 2.50. ஓகேங்க. அப்போது இன்ட்டு 2 125 இன்ட்டு 2 போட்டால் எவ்வளோங்க? 250. அப்போ இங்கே 2 2 போடுங்க, என்ன வரும்? 500 வரணுமா? அப்போது இதையும் 500 ஆட் பண்ணுங்க. 6.25. ஓகேவா? 5.00. அப்போ 5 2 11.25 வரணும். இங்கே எவ்வளோ வரணும்? இங்கே என்னங்க இருக்குது? 12.25 இருக்கா? இங்கே என்ன வரணும்? 11.25 வர வேண்டியது. அப்போது இங்கே தான் தப்பாக இருக்குது. சரியா? அப்போது ஆன்சர் கரெக்டா? கரெக்டுங்க. ஆன்சர் சி தான் கரெக்டு. ஓகேவா? இது வரைக்கும் தெரிஞ்சு அக்கௌண்ட் மாற்ற தேவையில்லை, அவ்வளோதான். அடுத்து இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பார்க்கணுமா? ஆன்சர் நாங்கள் வரும் 6. இது அடிச்சிருங்க, தேவையில்லை. ஓகேவா? அடுத்து டிவைட் பார்க்கணுமா? இங்கே அடித்தா நாங்கள் வரும் 3. அப்போ 6ல் 3 போச்சுன்னா எவ்வளோங்க? 3. அப்போது இதெல்லாம் தேவையே இல்லை, படிச்சிருங்க. இது ரெண்டு டிவைட் பண்ணுங்கள். டிவைட் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 4. அடுத்து என்ன பண்ணணும்? ப்ளஸ் இருக்குது. 4 3 ஆட் பண்ணுங்க, என்ன வருங்க? 7. 7 100 ஆட் பண்ணுங்க, என்ன வருங்க? 107. இவ்வளோ தான். ஓகேங்க. பாருங்களேன். 4 பாக்கெட் பிஸ்கட்கள் 12 பெண்களால் உட்கொள்ளப்படுகின்றன எனில் 12 பாக்கெட் பிஸ்கட் உட்கொள்ளும் பெண்கள் எண்ணிக்கை எவ்வளோ கேட்குறாங்க. சரிங்களா? 4 பாக்கெட்டை வந்து 12 பெண்கள் சாப்பிட்றாங்க வச்சுக்கோங்களேன். ஓகே வாங்க. 4 பாக்கெட்டு. அப்போது 12 பாக்கெட் பிஸ்கெட் எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? அப்போ இது ஏறுச்சுன்னா இவங்க சாப்பிட்ற கவுண்ட் ஏறுமாங்க. அப்போது என்ன பண்ணலாம்? 4xன்னு வச்சுக்கோங்க. 12 × 12 வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே அடிங்க. 3 டைம் வருமா? 3 12 மல்டி பண்ணுங்க, என்ன வரும்? 36. ஆன்சர் 36 கரெக்டு. இவ்வளோ தான். ஓகேங்க. என்ன கேட்குறாங்க? அசல் கேட்குறாங்களா? ஆப்ஷன் வச்சே ட்ரை பண்ணுவோம். 56,000 ரூபா. ரைட்டு. 4 வருஷத்துக்கு 9.5. அதை எப்படி எழுதிக்கலாம்? பாயிண்ட்டுக்கு ஒரு 10, கீழே ஒரு 100 வரும்ல. பிஎன்ஆர் டிவைட் பை 100க்கு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ 56 × 4 × 95. அப்போ 95 4 மல்டி பண்ணுங்க. 0 2 36 38. ஓகேவா? அப்போது 380ஓட 86 மல்டி பண்ணுங்க. 0 8 4 18 22 0
04 15 19 08 2 1 2 21 280 கரெக்டா? கரெக்டுங்க. அப்போது ஆன்சர் 56,000. சரிங்க பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. என்னதான் இதை பிரின்சிபலாக இருக்கும், இங்கே அமௌண்ட்டாக இருக்குது. ஓகேவா? 2 வருஷமாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் n. ஓகேவா? அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 774.40. பிரின்சிபல் எவ்வளோ? 640. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே பவர் 2 வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இது இங்கே தள்ளி விடுங்க. என்ன வரும்? 7740 24 வருதா? 240 பை 640. அது இல்லாமல் 2 பாயிண்ட் இருக்காங்க. அப்போது இங்கே 100 சேர்த்துக்கலாமா? 100 1 + 6/100 பவர் 2. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமாங்க? இப்போ என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிள் இருக்குது, 2 டேபிளே பண்ணுங்கள். 3 6 வருமா? திருப்பி 1னா 8 2 16 மீதி 1 7 2 14 மீதி 2. 3 1 8 16 1 7 2. இங்கே அடிங்க 32. அகைன் அடிங்க 2 டேபிள் 1 9 3 6. இங்கே அடித்தா 16. அகைன் அடிங்க 9 18 பேலன்ஸ் 1 6 2 12 திருப்பி 8. இங்கே அடித்தா 8. அப்போது திருப்பி என்ன பண்ணுங்க, 8 டேபிள் அடிங்க. 1 டைம்ஸ் 8 பேலன்ஸ் 1 2 1 121. கீழே என்ன இருக்குது? 100. அது மட்டும் மேலே எழுதிக்கோங்க. என்ன இருக்குது? 121 பை 100 = 1 + 6/100 பவர் ஸ்கொயர். இது எப்படிங்க எழுதிக்கலாம்? 11 ஸ்கொயரு பை 10 ஸ்கொயரு = 100 + 6/100 எழுதிக்கலாமாங்க? என்னது கிராஸ் மல்டி பண்ணியிருக்கேங்க. ஓகேவா? ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர்லாம் எடுத்துருங்க, ஸ்கொயர் எல்லாமே எழுதுங்க. அப்போ 11/10 100 + 6/100. ஓகேவா? ஒரு 10க்கு 0 கேன்சல் ஆயிருமாங்க. இந்த 10 இங்கே மல்டி பண்ணுங்க, என்ன வரும்? 110 = 100 + 6. இப்போ 6 வேணும்னா என்ன பண்ணோம்? மைனஸ் அங்கே போகணுமா? அப்போது 110ல் 100 போச்சுன்னா எவ்வளோ? 6 எவ்வளோ? 10. நீங்கள் இதோட இன்னும் சிம்பிளாகவே சொல்லிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சர். ஆன்சர் 10. கரெக்டா? கரெக்டுங்க. அவ்வளோதான். ஒரு மோட்டார் வண்டியாக 1 லட்ச ரூபா வாங்குகிறாங்க. 2 வருஷமா எவ்வளோ குறையுது? 5% குறையுதா? அப்போ 95/100. திருப்பி நாங்கள் வரோம் 95/100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், அடுத்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். இங்கே ஒரு 10 இருக்குது. ஓகேவா? மறந்துடாதீங்க. 95 பாருங்கள். 5 2 45 47 5 4 81. 5 4 இருக்குது. 81னா 85. 5 2 இங்கே 1 0 9. அப்போது 9025 இருக்கா? இங்கே ஒரு ஜீரோ இருக்கா? சேர்த்துக்கோங்க. 90250. கரெக்டாங்க? 90250 கரெக்டு. இவ்வளோதான் ஆன்சர். ஓகேவாங்க? ஓகே, அடுத்த சம் என்ன இருக்கு? இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு நம்பரா 2 டிஜிட்ஸாக அதை கூட்டினா 9 வரணுமா? 9 9 9 9 எல்லாமே 9 தான். அதை 27 சப்ராக்ட் பண்ணணுமாங்க ஒரிஜினல் நம்பரை. சரி, நான் ஆன்சர் எடுத்துக்கிறேன். 63 27 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ என்னங்க வரும்? மைனஸ் பண்ண என்ன கிடைக்குமா? அந்த நம்பரு இன்டர்சேஞ்சாக இருக்குமா? ஓகே, பார்ப்போம். 13 5 6 3. நான் 63ஓட 27 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வருது? அதே நம்பர் திருப்பி வருது. இப்போ வேறு எதுவும் பண்ணி பாருங்களேன். 54 27 பண்ணி பாருங்கள். 14 திருப்பி இங்கே என்ன வருங்க? 4. அப்போது ஆன்சர் 7 27 தான் வருது. அப்போது இது வாய்ப்பு இல்லை. அப்போது இதுதான் கரெக்டாக இருக்குது. அப்போது ஆன்சர் 63ங்க. இங்கே பாருங்கள், இந்த பார் கணக்கு இல்லை, நீங்கள் மடி பண்ணிக்கோங்க. அப்படியே 18
இது 2 கேன்சல் பண்ணுங்க, டிவைட் ஆகா மைனஸ். அப்போ 18லேயே 2 மைனஸ் பண்ணாங்க வரும் 16. அப்போ இங்கே ஒன்று பாருங்க, இங்கே ஒரு 16. அப்போ 16ஐயும் ப்ளஸ் 16 ஆட் பண்ணுங்க என்னங்க வருங்க, 16ஐயும் 16 ஆட் பண்ணால் 32. ஆல்ரெடி அங்கே ஒரு 20 இருக்குது, சேருங்க. 20ஐயும் 32 சேர்த்தா எவ்வளோங்க, 52. ஆன்சர் 52. அடுத்து பாருங்களேன், இது மாதிரி ஒரிஜினல் நம்பர் இருக்கான் 382. அதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. அதே போல் இந்த நம்பரும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்படி விச் டூ நம்பர் ஹேவ் அ லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம். ஓகே, இதை ஆன்சர் எடுத்துக்குவோம். 278 478 மைனஸ் பண்ணால் 200. திருப்பி எதாவது லீஸ்ட் நம்பர் தானே, அப்போ ஆன்சர் இதுதாங்க. இங்கே பாருங்க, ரெட்டா ஆர்இடி, ரெட் எவ்வளோ 6720. இப்போ ரெட் எவ்வளோங்க 18. ஆறுனா 18, ஈனா 5, டினா 4. என்ன பண்ணியிருக்காங்க சரி, +2 பண்ணி பாருங்க. 6 இங்கே +2 பண்ணால் 7, இங்கே +2 பண்ணால் 20. ஓ, திருப்பி கொடுத்துருக்காங்களா? திருப்பி எதுனா 6 7 20. ஓகே, அப்போ இங்கே க்ரீனுக்கு என்ன ஒரு பார்த்தலாமா? கண்டிப்பாமா க்ரீன் GREEN. ஜிக்கு 7, 6க்கு 18, 5 5 14. எல்லாத்தையும் +2 பண்ணுங்க. 16 7 7 20 9. இப்போ திருப்பி எழுதணுமா? 16 7 7 20 9. ஆன்சர் இருக்காங்க, ஆப்ஷன் பி கரெக்ட். இங்கே பாருங்க, ஏபிசிடியா, ஏபிசிடி 1 2 3 4 தான் இருக்குது, ரைட்டு. ஓபிக்யூஆர் 15 16 17 18. எல்லாத்துலேயும் +14. அப்போது WXYZனா 23 24 25 26ஓட +14 பண்ணாங்க வரும். எல்லாத்தையும் கடன் கொடுத்துருங்க, 2 கடன் கொடுங்க. 23 3 கடன் கொடுத்துருங்க, 26,000. இங்கே 11 இருக்கும். இங்கே 2 கடன் கொடுங்க, 12 இருக்கும். இங்கே 1 கடன் கொடுங்க, 13 இருக்கும். இங்கே கடனை தராதிங்க, 14 இருக்கும். இப்போது 11னா கே, 12னா எல், 13னா எம், என், KLMN, KLMN. இவ்வளோதாங்க, சிம்பிள். ஓகே, இங்கே பாருங்கள், 3 பீஸ் வந்து 12 நிமிஷம் வெட்டுவாங்களாம். அப்போ 5 பீஸ் வரணும்னா எத்தனை நிமிஷத்தை வெட்டுவாங்க கேட்பாங்க. 3 பீஸ்னால் இது மாதிரி 3 துண்டாக வெட்டுறதுங்க. 3 பீஸாக கிடக்குமா? இது ஃபஸ்ட்டு பீஸ், செகண்ட் பீஸ், தேர்டு பீஸ். அப்போ எத்தனை கட் பண்ணுறாங்க? 2 கட்டு தான். 2 வெட்டில் 3 துண்டு. ஓகேவா? அப்போது 2 கட்டு வெட்டினா 12 நிமிஷம் வெட்டுறாங்க. இதே 5 துண்டு வரணுமா? அப்போ எத்தனை பீஸ் வெட்டணும்? எத்தனை கட் பண்ணணும்? 1 2 3. இங்கே பாருங்க, 1 2 3 4 5. அப்போ எத்தனை துண்டாக கிடக்குது? 5 துண்டு. எத்தனை கட் பண்ணியிருப்பாங்க? 4 கட்டு. அப்போ 4 கட்டு எவ்வளோ கேட்குறாங்க? அப்புறம் கிராஸ் பண்ணி பண்ணுங்கள். 4 × 12/2 அடித்தா 6. 6 4 எவ்வளோங்க? 24. ஓகே வாங்க, சரி ரைட்டு. அடுத்து பாருங்கள், லீஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட் எல்சிஎம் எடுத்துருங்க. 12 16 24 36. 2 டைம் போடுங்க. 2 6 8 12 18. திருப்பி 2 போடுங்க. 3 4 6 9. அகைன் 3 போடுங்க. 1 4 3 2 3. அகைன் 2 போடுங்க. 1 2 1 3. அப்போ 6 6. திருப்பி 6 × 4. 36 × 4 போட்டால் 4 2 15 12 14 வரும். அப்போ ஆன்சர் எவ்வளோங்க? 144. லீவ்ஸ் ரிமைண்டர் எவ்வளோ? 7. லீவ்ஸ் நம்பர்னால் அப்படியே என்ன பண்ணிக்கணும்? இங்கே ப்ளஸ் பண்ணிக்கணும். +7 பண்ணுங்கள், 151.